நட்டாற்றில் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் 50க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். அதிமுக தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததிலிருந்து ஏகப்பட்ட நெருக்கடிகளை கட்சி எதிர்கொண்டு வருது. தற்பொழுது எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி என இரண்டு தரப்பாக கட்சி உடைந்திருக்கிறது. இந்த நிலையில் மொத்தமுள்ள 82 மாவட்ட செயலாளர்களில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வேலுமணி தரப்புக்கு ஆதரவளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரிழந்த பின்னர் அதிமுகவை கைப்பற்ற பல்வேறு தரப்பினர் முயன்றனர். இருப்பினும் அனைவரையும் ஓரம் கட்டி கட்சியை டேக் ஓவர் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியின் வியூகம் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் வெளியேற்றியிருந்தனர். அவரது ஆதரவாளர்களும் அடுத்தடுத்து வெளியேற்றப்பட்டனர். இப்படியாக சலசலப்புகளை சந்தித்த அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கடும் தோல்வியடைந்தது. குறிப்பாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கட்சி இழந்தது. இதனால் கட்சியின் நிர்வாகிகள் அதிருப்தி அடைஞ்சாங்க. மறுபுறம் இந்த அதிருப்தி சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அணியாக எதிரொலித்தது. விஜய்க்கு ஆதரவு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாக சொன்ன பின்னரும் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் மொத்தம் இருந்த 47 எம்எல்ஏக்களில் 25 பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாங்க. கட்சி இரண்டாக உடைந்திருப்பதை இந்த சம்பவம் உறுதி செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று எடப்பாடிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி தரப்பு கோரிக்கை வைத்திருந்தது. எடப்பாடிக்கு இதற்கு ஒப்புக்கொள்ளலை. எனவே எஸ்பி வேலுமணி வேறு ரூட்டை கையில் எடுத்திருக்கிறார். அதாவது அதிமுகவை பொறுத்தவரை கட்சியின் பொதுச் செயலாளர் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக பொதுக்குழுவையோ அல்லது சிறப்பு பொதுக்குழுவையோ கூட்டுவதற்கான முழு அதிகாரம் படைத்தவர் ஆவார். ஆனால் பொதுச் செயலாளர் தானாக முன்வந்து கூட்டாத பட்சத்தில் பொதுக்குழு உறுப்பினர்களே ஒன்றிணைந்து சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட கோர சட்டத்தில் இடம் உள்ளது. ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்களில் குறைந்தது 1/3 பங்கு உறுப்பினர்கள் எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட்டு ஒரு குறிப்பிட்ட அவசர காரணத்திற்காக சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளர்களிடம் கோரிக்கை மனு அளிக்க வேண்டும். அப்படி கோரிக்கை மனு அளிக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் பொதுச் செயலாளர் அந்த சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். இந்த சட்ட வழியை கையில் எடுத்துள்ள எஸ்பி வேலுமணி தரப்பு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் கடிதம் அனுப்பி வருகிறது. இந்த கடிதத்திற்கு 50க்கும் அதிகமான மாவட்ட செயலாளர்களின் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. எனவே எடப்பாடி பழனிசாமி கடும் அதிருப்தியில் இருக்கிறார். பொதுக்குழுவை கூட்டவில்லை எனில் என்ன ஆகும்? ஒருவேளை 1/3 பங்கு உறுப்பினர்கள் கோரியும் 30 நாட்களுக்குள் பொதுச் செயலாளர் கூட்டத்தை கூட்ட தவறினால் அல்லது மறுத்தால் கோரிக்கை விடுத்த அதே உறுப்பினர்களே ஒன்றிணைந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட தங்களுக்குள் ஏற்பாடு செய்யலாம். அவ்வாறு கூட்டப்படும் கூட்டத்திற்கு பொதுக்குழு உறுப்பினர்களில் ஒருவரை தற்காலிக தலைவராக நியமித்து கூட்டத்தை நடத்த சட்ட விதிகளில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. கடந்த கால உள்கட்சி அரசியல் மோதல்களின் போது இந்த விதிதான் நீதிமன்றம் வரை சென்று விவாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.